அனைவருக்கும் வணக்கம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. பங்குனி உத்திர நாளில் குலதெய்வத்தை மனதார வழிபட்டால் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிடைக்கும். எப்படி? வாங்கள் பார்க்கலாம். சுவாமியே பங்குனி உத்திரம் என்றால் என்ன? தமிழ் மாதம் பங்குனியில் வரும் உத்திர நட்சத்திர நாள். அந்த நாளில் பெரும்பாலும் பௌர்ணமி முழு நிலவாக தான் இருக்கும். இந்த நாள் இந்து சமய மிகவும் புனிதமான நாள். அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ஏன் முக்கியம்? குலதெய்வம் நம் குடும்பத்தையும் நம் வம்சத்தையும் காப்பாற்றும் தெய்வமாகும் குலதெய்வம். பழமொழி சொல்வது உண்டு, குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்று. பங்குனி உத்திரம் நாளில் வழிபட்டால் சாதாரண நாளை விட 2 மடங்கு பலன் கிடைக்கும். குடும்பத்திற்கு ஆசி மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும். முன்னோர்களின் அருள் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அந்த நாளில்? கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யுங்கள். பொங்கல் வைத்து படையல் இடுங்கள். மகிழ்ச்சியாகவும் இருங்கள். இது குலதெய்வத்தை மிக மகிழ்விக்கும். கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து படையல் வைத்து மனதார பிரார்த்தனை செய்யலாம். இதுவும் பலன் தரும். என்ன பலன் கிடைக்கும்? குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குல வளர்ச்சி பெறும். தடைகள் மாறும். வாழ்க்கையில் நல்ல பாதை கிடைக்கும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். முக்கியமான கருத்து, குலம் தெரியாமல் போனாலும் பரவாயில்லை, குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாள். அந்த நாளில் குடும்பத்துடன் வழிபட்டால் வாழ்க்கை நல்ல மாற்றம் வரும். அதனால் அனைவரும் பங்குனி உத்திரம் அன்று குலதெய்வத்திடம் வேண்டுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே